அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய அருளை கிருபை எல்லாம் இன்றைய 14வது தராவீஹை ஒரு திருமறை குர்ஆன் ஷரீஃபில் கேட்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு போதன திருமுறை வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிமார்கள் ஒவ்வொருத்தரும் துஆக்களை அல்லாஹ் சொல்லுகிறார். வஅய்யூப இذ நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், எனக்கு சிரமம் தொட்டு விட்டது, நீயோ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறாய் என்று சொன்னார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் சிரமம் வந்துருச்சு ரப்பே, நீக்கு அப்படின்லாம் சொல்லல, என்னை சிரமம் தொட்டு விட்டது, நீயோ கிருபையாளனுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளர் சொன்னார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஃபகஷஃப்னா பிஹி மின் துர்ரின், அல்லாஹ் தஆலாவுடைய சிரமத்தை நீக்கி வைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நமக்கும் ஏதாவது ஒரு சிரமம் வந்துன்னு சொன்னா இந்த ஆயத்தை நாம் யூஸ் பண்ணிக்கணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஏன் கற்றுக் கொடுக்குறான்? உங்களுக்கும் சிரமங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் வரும் பொழுது ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன் துஆவை அதிகமா ஓதுன்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அதே மாதிரி வதன்னூனி இذ ذهب مغاضبا, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபராதாபு துல்வாத் மீனுடைய இருள்கள்ல மாட்டிட்டு இருக்கும் பொழுது நடுக்கடலிலே கடலுடைய இருள், மீன் வயிற்றுடைய இருள், இது இல்லாம இரவுடைய இருள், இது எல்லாத்துக்கும் மத்தியில மினிட்ல அவர்கள் மீன் வயிற்றுல மாட்டிட்டு பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர என் தேவை யாருக்கும் செய்ய முடியாது அல்லாஹ், நீ மகா பரிசுத்தமானவன், நான் தான் அநியாயக்காரன், நான் தான் அநியாயக்காரனாய் உருவாகின்றேன் என்று சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம், அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டு கவலையிலிருந்து விடுவித்தான் அப்படின்னு சொன்னவங்க நமக்கெல்லாம் ஒரு கவலை வரும். யூனுஸ் மட்டும் தான் அல்லாஹ் காப்பாத்திருக்கான் போல, நமக்கெல்லாம் துஆ இல்லை கொண்டு வரும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் முடிவில் சொல்றான், வகதாலிக நுஜ்ஜில் முஃமினீன், இவ்வாறே நாம் முன்னிலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கும் ஏதாவது இக்கட்டுகள்ல, சிரமங்கள்ல விடுபட முடியாம பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இதை ஓதி நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். அதே மாதிரி ஜக்கரியாவை சொல்லி காட்டுறான். வஸக்கரியா இذ நாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிஸீன். அல்லாஹ், என்னை ஒற்றையாக விட்டு விடாதே, நீயோ வாரிசளிக்கூடியவர்கள் சிறந்தவனாக இருக்கிறாய். துஆ செஞ்சாங்க. ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க, யஹ்யா என்ற குழந்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நமக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய எத்தனையோ சோதனைகள் வரும் பொழுது இந்த ஆயத்துக்களை கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் தஆலா சூரா ஹஜ்ஜுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப், இன்னும் சில பேர் இருப்பாங்க அல்லாஹ் ஓரத்துல வணங்குவாங்க. அதாவது ஓரத்தும் விரும்பி வணங்குவாங்க, சொல்லாம சேர்த்த மாட்டாங்க. ஏதோ சரி தொழுவுமே அப்படின்னு அல்லாஹ் ஓரத்திலே அவர்கள் வணங்குவார்கள். ஃபைன் அஸாபஹு கைருன் இத்மான் நபி, ஏதாவது நல்லது வந்துச்சுன்னு சொன்னா, நல்ல காசு பணம் வருது, நல்ல சுகம் வருது, நல்லது வந்துன்னு சொன்னா இத்மான் நபி, சந்தோஷப்படுவான், நிம்மதியா இருப்பான். ஃபைன் அஸாபஹு ஃபித்னத்துன், ஏதாவது கஷ்டம், குழப்பம், சிரமம் வந்துன்னு சொன்னா இன்கலப அலா வஜ்ஹிஹி, தன் முகத்தை அல்லாஹ்விடம் திருப்பிக் கொள்வார்கள். அல்லாஹ்வுக்கு குறை பேசுவாங்க. என்னங்க தொழுகை, நோன்பு வச்சு அல்லாஹ் செய்றானே என்றெல்லாம் அல்லாஹ் குறை பேசுவார்கள். ஹஸரத் துன்யா வல் ஆகிரா,
அவனுடைய உலகமும் நஷ்டமானது, மறு உலகமும் நஷ்டமானது. அவன் வாழ்க்கையில் துணியாலே கஷ்டப்படுவாங்க. யார் எப்ப பார்த்தாலும் வாயில அல்லாஹ் போட்டுட்டே இருக்கிறாங்க, கஷ்டப்படுறேன், எல்லாம் ஒன்றும் தெரியல, எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, கஷ்டப்படுறேன், எல்லாம் ஒன்றும் தெரியலன்னு சொல்றான். ஒண்ணுமே இல்லாம யாரை எப்ப பார்த்தா அல்லாஹ் புகழ்ந்துட்டே இருக்கிறாங்களோ, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நிறைய கொடுத்துருக்கிறான், என் தேவைக்குமே அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், என் தகுதிக்குமே அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களோ அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். யார் அல்லாஹ்வை குறை பேசுகிறார்களோ அவருடைய துனியாவும் நஷ்டமாயிரும், மறு உலகமும் நஷ்டமாயிரும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரா ஹஜ்ஜுடைய கடைசி எல்லாம் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹன் நாஸ், ஜனங்களே, துரிப மஸலும், ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. உதாரணம் சொல்ல கவனிச்சு கேளுங்க. ஃபஸ்தமிஊ லா, நல்லா கவனித்து கேளுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லன் யഖ்லுகு துபாபா, இந்த அல்லாஹ் அல்லாத எல்லா சிருஷ்டிகளும் சேர்ந்தால் கூட ஒரே ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. வலவிஜித்த மௌலா, அந்த ஈயை படைக்கணும், நீ உலகத்தில் எல்லா விஞ்ஞானிகளும் எல்லா அவருடைய மருத்துவ கருவிகளும் சேர்ந்து முயற்சி செய்தாலும் அவரால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஈயை படைக்கிறவங்க அந்த ஈ ஏதாவது ஒரு வருஷம் குறுகி போயிடுச்சு, ஒரு பருத்த சூரன் எழுதி பறந்துருச்சு என்று சொன்னால் அதை அந்த ஈயை கூட குறுகி கூட முடியாது. தேடக்கூடியவனும் தேடப்பட்ட வஸ்துவும் பலகீனமா இருக்கிறது. நீ மகுலுக்கு தேடுற, நீயும் பலகீனமானவன், நீ யாரை தேடுறையோ அது மகுலுக்கும் பலகீனமா இருக்குது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரா முஃமினூன் கதஃபுல் ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், நிச்சயமா மனிதனை நாம் மண்ணிலே படைத்திருக்கிறோம். தும்ம ஜஅல்னா நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மகீன், பின்பு அல்லாஹ் தஆலா ஒரு துளியாக தாயுடைய வயிற்றிலே நாம் தங்க வைத்தோம். பின்பு அல்லாஹ் தஆலா அந்த துளியை இரத்த கட்டியாக மாற்றினான். பின்பு அல்லாஹ் இரத்த கட்டியை சதை கட்டியாக அல்லாஹ் தஆலா மாற்றினான். பின்பு அல்லாஹ் தஆலா சதை கட்டி எலும்பு கூட அல்லாஹ் தஆலா மாற்றினான். ஃபகஸௌல் இலாம லஹ்மா, அந்த எலும்பு கூட்டுக்கு அல்லாஹ் தஆலா சதையை அல்லாஹ் தஆலா போர்த்தினான். சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், பின்பு அல்லாஹ் தஆலா வேறு புதிய படைப்பா அல்லாஹ் தஆலா படைத்தான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், இப்படிப்பட்ட படைப்புடைய ரப்புங்கிறானே அவன்தான் மிக பரக்கத் பொருந்தியவன், மிக அழகான படைப்பாளன் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லி காட்டுறான். அம்மா வயிற்றுல 40 நாள்ல இருக்கும்போது புளியா இருக்கும், அப்புறம் ரத்த கட்டியா மாறும். ரத்த கட்டியா அல்லாஹ் சதக்கட்டியா அல்லாஹ் மாத்துறான். சதக்கட்டியா அல்லாஹ் எலும்பு கூட அல்லாஹ் மாத்துறான். அப்புறம் அல்லாஹ் தன் சேத்தனாவுக்கு வந்தார். முழங்கெல்லாம் வலிக்குது சர்க்கார், ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்க. சேத்தனா சொன்னாங்க, இந்த ஆயத்தை சொன்னாங்க, பாருமா எலும்பு கூடுனுமே சததாமா, அல்லாஹ் தான் ரத்த கட்டி சதக்கட்டி ஆக்கலாம், சதக்கட்டியை தான் அல்லாஹ் எலும்பாக்கலாம், எலும்பு கூட ஆக்கியிருக்கிறான். அந்த எலும்பு கூட்டியுமே அல்லாஹ் தஆலா சதையை அல்லாஹ் போத்திருக்கான். அல்லாஹ் தஆலா போருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு புதிய படைப்பான படைத்தேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இப்படி காட்ட அல்லாஹ் மாத்திட்டாரு, சிரமம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் தஆலா சிஃபா கொடுப்பா என்பதாக ஒரு ஷேத்தனாவுக்கு சொல்லி காமிச்சாங்க. இப்போ நம்ம அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன் முழுசும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய இப்படிலாம் நம்ம தேவை கொண்டு சேரலாம் என்று அல்லாஹ் தஆலா பல வழிகளில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னைக்கு சூரா முஃமினூன் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. நல்லடியார்கள் யார் தெரியுமா? வல்லதீன ஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், அவர்கள் தன் ரப்புடனே ஷிர்க் வைக்க மாட்டார்கள். எப்பயுமே அல்லாஹ் நம்பிக்கிறோம், அல்லாஹ் கொண்டு அடக்கும், என்ன அடக்காத இருக்கு, அல்லாஹ் ஷிர்க் வைக்க மாட்டாங்க. வல்லதீன யுத்தூன மாத்தௌ, அவர்கள் நற்காரியங்கள் எல்லாத்தையும் செய்து விடுவார்கள். வல்லதீன குலூபுஹும் வஜிலா, அவருடைய உள்ளங்கள் நடுங்கியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நல்லடியா நல்ல காரியம் செஞ்சிருவோம், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவாங்க, ஆனால் உள்ளங்கள் நடுங்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்ன உடனே ஆஷா நான் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் பாவமான தீமையான காரியம் செஞ்சுட்டு அல்லாஹ் பயப்படுறாங்களே அது அல்லாஹ் சொல்றான்னு கேட்டான்.
இல்லை இல்லை, நற்காரியங்கள் சொல்லுவாங்க, நோம்பு வைப்பாங்க, தராவி சொல்லுவாங்க, குரான் சொல்லி போதுவாங்க. ஆனா அவங்க நடிக்கிலே இருப்பான். யாரெல்லாம் எனக்கு தொழில் ஏற்கப்பட்டுச்சா, உனக்கு தகுதியா இருந்துச்சா அன்பே என்று நற்காரியங்கள் செய்த பிறகு அல்லாஹை பயந்து கொண்டே இருப்பார்களே, அவரைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உலகத்துல வரைக்கும் அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நமக்கு ஏதாவது சிரமம்னா சொந்த எல்லாம் கூடிடுறாங்க, எல்லாம் உதவி செய்யறாங்க, எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நமக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குது, இவங்க எல்லாம் சொந்த மூத்தா போனா இவங்கெல்லாம் பார்த்துக்குவோம், நம்மளைய அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லாம் அவங்க உதவி செய்வாங்க, வளைச்சு கொடுக்குறோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபைதா நுஃபிக பிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டு விட்டால் ஃபலா அன்சாப பைனக்கும், உங்களுக்கு மத்தியில எந்த ஒரு சொந்த பந்தமும் இருக்காது. அண்ணன், நம்பி, அக்கா, தங்கச்சி, அத்தா, அம்மா, மகன், பிள்ளை, சொந்தக்கார, சேச்சா, வைத்தா, எந்த சொந்தமும் இருக்காது. எல்லாம் தனித்தனியாக போயிடுவோம். அண்ணன் பார்த்தா தம்பி பார்த்தா போடுவான், தம்பி அண்ணன் பார்த்தா போடுவான். சொந்த பந்தம் எல்லாம் யாரையும் கண்டுக்க மாட்டான். பலா அன்சாபைனக்கும், உங்களுக்கு மத்தியில எந்த ஒரு உறவுகளும் இருக்காது. வலாயத சாது, ஒருவருக்கு ஒரு விசாரித்துக் கொள்ளவும் மாட்டாங்க. இப்படி பாருங்க, எல்லாருக்கையா தப்சிட்டியா, கபூர் தப்சிட்டியா என்று அவங்க அவசரம் பார்ப்பாங்க. யாரும் ஒருவருக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். யாருடைய இடைத்தராசு கனமானதோ அவர்தான் வெற்றி பெறுவார். யாருடைய இடைத்தராசு லேசாகிவிட்டதோ அவர்கள் தான் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ்வுடைய எப்பயுமே நாம் கெஞ்சிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நாம் ஒரு காலம் வெற்றி பெற முடியாது. கியாமத்தில் நான் சொல்லி காமிச்சான். அல்லாஹ் தஆலா நரகவாசி நரகத்தில் போட்டுருவான். நரகத்தில் போட்டு அவங்க 1000 வருஷம் அல்லாஹ் அழுவாங்க. அழுவார்கள், கெஞ்சுவார்கள். கடைசி அனுப்பாங்கள இந்த வருஷமா கத்தணும், இப்பயாவது அல்லாஹ் தஆலா கெஞ்சுறான்னு சொல்லிட்டு அது கத்துவோம். அப்போதோ ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, யா அல்லாஹ் நரகத்தை வெளியாக்கி, யா அல்லாஹ் ஃபைதுனா ஃபைனா காலிமூன், திருப்பி உலகத்துக்கு அனுப்பிச்சேன்னு சொன்னா நல்ல முழுமையாக நடந்துக்குவோம், தப்பே செய்ய மாட்டோம், அநியாயக்காராய்க்கிறப்பே என்றெல்லாம் அல்லாஹ் கெஞ்சுவாங்க. அல்லாஹ் சொல்லுவானா வாய் மூடிடுங்க, இது பேசாதீங்க, வலா துகல்லிமூன், எதிரத்தில் நீங்கள் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்பதாக இந்த ஆயத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் உம்மதியாக பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் இப்போ அல்லாஹ் பேசுதான் பேச மாட்டேங்கிறோம். அல்லாஹ் நமக்கு என்ன பேசுறா உட்கார்ந்தா என்ன பேசுறா, உட்கார்ந்தா என்ன பேசுறா, என்னையே பேசிட்டு சொல்றான். அல்லாஹ் அங்கே பேச மாட்டேங்கிறோம். அங்க போய் பேசுவோம், அல்லாஹ் கண்டுக்க மாட்டோம். அங்க போய் அல்லாஹ் பேச முயற்சிப்போம். அல்லாஹ் காலக்ஸவு ஃபீஹா, வாய் மூடி வலாத்துக்குள்ள பேசாத. அங்க நம்ம பேச முயற்சிப்போம், அல்லாஹ் பேச வேணாம்னுவோம். இங்க அல்லாஹ் பேசு, என்கிட்ட பேசு, வேற யார்கிட்டையும் பேசாத, சதா என்னையே பேசு என்று அல்லாஹ் சொல்றான் நம்மகிட்ட. அல்லாஹ் நமக்கு பேசுறாங்க. இந்த உலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ்வுடன் பேசும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாக்குறுதலான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அஇன்னா அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, ரம்ஜானை இருந்தாலே அமைச்சு வச்சிருப்பே 14 இரவுகளுக்கு விட்டு கடந்துருச்செல்லாம், பாதிப்பு வச்செல்லாம் எல்லா நாட்கள் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தணும் தெரியலப்பே. மனையில் மன்னிச்சிடலாம். நம்பே ரஹ்மானே, மீதி உள்ள இரவுகளை நாங்கள் நம் காரியத்தில் பொருத்தமான காரியத்தை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கூடலாம். நம்பே ரஹ்மானே, ரம்ஜான் மாதத்தில் எத்தனையோ முஸ்லிம்கள் உலகம் முழுசும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான சொன்னவங்களும்
ஆயிரக்கணக்கான வெளிநாடு வாழக்கூடிய இந்தியர்கள் ரப்பே ரஹ்மானே அவர்கள் ஏற்போட்டத்தை வைக்கிறார்கள் கேள்விப்பட்ட ரப்பே அல்லாஹ் ரப்பே அர்ஹமுர் ராஹிமீன் ரப்பே ரப்பீனி மஸ்ஸயதுர் அன்த அர்ஹமுர் ராஹிமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதும் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதும் நாங்களும் கேட்கிறோம் அல்லாஹ் இது சிரமத்தை நீக்கி வச்சிரு அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து ஸாலிமீன் ரப்பே நீதான் தேவைப்பட்டு செய்யக்கூடிய அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் ரப்பே நாங்கள் தான் அநியாயக்காரர்கள் ரப்பே அல்லாஹ் இந்த சிரமத்துக்கு முழு உலகவாசிகளையும் உம்மத்தை முஹம்மதிய அனைவரையும் விடுதலை அல்லாஹ் ரப்பே அல்லாஹ் இந்த போராட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டு அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு கௌஃபை விட்டு பயத்தை விட்டு பாதுகாப்பு அல்லாஹ் நிம்மதியான வாழ்வு நசீபாக்க அல்லாஹ் அவருடைய எல்லா கஷ்டத்தையும் வச்சுட்டு அல்லாஹ் மீண்டும் அம்மையும் சுலுகையும் ஏற்படுத்தி கொடுக்குற அல்லாஹ் முஸ்லிம்கள் மத்தியிலே அல்லாஹ் சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அல்லாஹ் சமாதானத்தை ஏற்படுத்தினா ஒன்னத்தவரை யாரும் இல்லை ரப்பே அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமீஆனி சொல்லுகிற ரப்பே அனைத்து சக்திக்கும் சொந்தக்காரர் ஒன்னத்தவரை யாரும் இல்லை ரப்பே உன்னை மீறி சக்தி எதுவுமே இல்லை ரப்பே அல்லாஹ் உன்னை விட வேறு யாரும் சக்தி உள்ளவர் யாரும் கிடையாது ரப்பே அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ் காபூல தௌபகுடி ஆக்கிடுவ ரப்பே ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் மதுரூர்ல அல்லாஹ் காபூல தௌபகுடி ஆக்கி முஸ்லிம் வெற்றி கொடுத்த ரப்பே உடைனா அகல் போல காபூல் தௌப கொடுத்து முஸ்லிம் வெற்றி கொடுத்த ரப்பே அல்லாஹ் இந்த போல முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்து காபூலுடைய எல்லா சூழ்ச்சியும் தௌபகுடி ஆக்கி ரப்பே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அல்லாஹ் எங்கெல்லாம் கலிமா சொந்தம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நீ பாதுகாப்பு கொடுத்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ் இந்த ரமலானை அவன் நிம்மதியான ரமலானாக சந்தோஷமான ரமலான ஆக்கி வச்சிடலாம் அல்லாஹ் இதுக்கிடக்கூடிய கவலையினர்கள் ரமலான் ஆக்கி வச்சிடாதே அந்த ரஹ்மத்துர் ராஹிமீன் நீயோ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாக இருப்பே யா ராஹிமுல் மசாகீன் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறப்பே முதல் பூவத்தில் மத்தீன் மாபெரும் சக்தி உடையவனாக இருக்கிறப்பே ரஹ்மத்துர் ராஹிமீன் இரக்கமுடையவனுக்கெல்லாம் இரக்கமுடையவனாக இருக்கிறப்பே அல்லாஹ் பாதுகாப்புடைய அல்லாஹ் முஸ்லிம்கள் முனாஃபிக்குகள் அல்லாஹ் யஹூதி நஸராக்களுடைய சூழ்ச்சியை விட்டு பாதுகாத்துக்கிறப்பே முஸ்லிம்கள் பாதுகாப்புகிறப்பே மன்சூர்னா அல்-கௌமில் காஃபிரீன் وانصرنا على القوم الكافرين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم صل يا رب على النبي سيدنا محمد وآله واصحابه اجمعين والحمد لله رب العالمين.